அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது climate change UPSC mains part 1. So generally பார்த்தோம்னா climate changeல வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பார்த்திருப்பீங்க. 2021ல ஒரு டோட்டலா 3 क्वेश्चन from environment, அதுல 2 क्वेश्चन பார்த்தீங்கன்னா climate change தான். அந்த COP26 சமிட்ல இருந்தே 2 क्वेश्चन வந்துருச்சு. சோ climate change வந்து நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஏரியா क्वेश्चंस கேக்குறதுக்கு. சோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங், இது ஒரு क्वेश्चन ஒரு ஜஸ்ட் ஒரு how to be handle the questionங்கிறதுக்காக இந்த ஒரு மாடல் சொல்லிருக்கேன். Question 1, analyze the growing impact of climate change on India. Are these steps taken so far adequate enough to tackle the climate change? இது ஒரு காமன் क्वेश्चन. என்ன கேக்குறாங்க, கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்ட் மெஷர்மெண்ட் நம்ம டேக்கிள் பண்றதுக்கு என்ன வேலை செஞ்சிருக்கோம், இது ரெண்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுவோம், ஜஸ்ட் நீங்க திங்க் பண்ணுங்க. கொஸ்டின் இம்பாக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச், என்ன எஃபர்ட் இருக்கு, ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கோம்னு கேட்கறாங்க. ஸோ எப்படி நம்ம எழுதணும், ஒரு ஸ்ட்ரக்சருக்கு தான் அந்த கொஸ்டின் கொடுத்துருக்கேன். எப்படி நம்ம ஆரம்பிக்கணும், ஃபர்ஸ்ட் ஏன் இந்த கொஸ்டின்னா, இந்த கொஸ்டின் வந்து கிளைமேட் சேஞ்சை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்வென்ஷனலான ஒரு விஷயம். ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன டைரக்டிவ் வேர்ட் இருக்குன்னா அனலைஸ். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ப்ளூமி டாக்ஸானமி, டைரக்டிவ் வேர்ட்ஸ். கொஸ்டின் என்ன கேட்கறாங்க அதை நம்ம புரிஞ்சுக்கணும், அவங்க என்ன கேட்கறாங்களோ அந்த பதில் தான் நம்ம கொடுக்கணும். அந்த பதில் நமக்கு என்ன தெரியும், கிளைமேட் சேஞ்ச் எனக்கு என்ன தெரியும், இதெல்லாம் நம்ம எழுதக்கூடாது. ஸோ அனலைஸ், இதுல கீவேர்டு பாத்தீங்கன்னா அனலைஸ், இம்பாக்ட், ஸ்டெப்ஸ், இதுதான் முக்கியமான வார்த்தை. அனலைஸ் பண்ண சொல்றாங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அனலைஸ்னு கேட்டா எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும். When asked to analyze, we must examine methodically. Methodically நம்ம examine பண்ணணும் the structure and nature of the topic by separating it into components and present its way. ஃபைனலா ஒரு சம்மரியா நம்ம அதை கொடுக்கணும். சரிங்களா? சோ இந்த கொஸ்டின் எப்படி இருக்கணும், கொஸ்டின்ல அனலைஸ் தி இம்பாக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் சொல்லிட்டாங்க. நம்ம ஆரம்பிக்கும் போது இன்ட்ரோடக்ஷன், extreme of climate நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் தி ஆன்சர் பை ரைட்டிங் increasing extreme weather event in India. Then structure, body, அந்த கொஸ்டினுக்குள்ள என்னென்ன இருக்கணும், அவங்க ஆல்ரெடி என்ன கேட்டிருக்காங்க, அனலைஸ், இம்பாக்ட் கேட்டிருக்காங்க, ஸ்டெப்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரைட் இன் டீடைல் the implication of climate change including food security, water security, agri system, infra, coastal ecosystem and all, and its effect of human health, socio issue, cascading climatic hazard including industrial day to day affair என்ன மாதிரி இருக்கோ அதை எழுதலாம். சோ இம்பாக்ட் சொல்லியாச்சு. அடுத்த next one, then discuss the key action taken to combat and adapting the climate change and evaluate their impact. So அடுத்த part of the question பாத்தீங்கன்னா என்ன வேலை ஆக்ஷன் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம் அதை சொல்லுங்க. கன்க்ளூட் பண்ணும்போது we are supposed to answer positively. So conclude that successfully tackle climate change both in terms of mitigation and adaptation. So address several complex intertwined challenges, local as well as global. That is local. So நம்ம கன்க்ளூட் பண்ணும்போது பாசிட்டிவா நம்ம எப்படி செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் கன்க்ளூட் பண்ணணும் ஜென்ரலா. ஏன்னா நம்ம ஆன்சர் பேப்பர் இட் ஷுட் ரிஃப்ளெக்ட் வெரி பாசிட்டிவிட்டியா இருக்கணும். சோ ஒரு எக்ஸாம்பிள், கிளைமேட் சேஞ்ச்ல என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க, அதை என்ன மாதிரி நம்ம எழுதணும். சோ சிம்பிளா ஒரு இம்பாக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச், அதோட ஸ்டெப்ஸ் கேட்டிருக்காங்க. இம்பாக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் ஸ்டெப்ஸ் கேட்டாங்க. ஸோ இங்க எழுதும் போது எப்படி எழுதுறோம், நம்ம ஃபர்ஸ்ட் அதை எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்டை சொல்லிடுறோம், என்ன மாதிரி இம்பாக்ட், எல்லா வேர்ட்டிகளையும் ஃபுட்டு, வாட்டர், அக்ரி, இன்ஃப்ரா, கோஸ்டல், டிரான்ஸ்போர்ட், எல்லா வேர்ட்டிகளையும் அதோட இம்பாக்ட் with respect to human, with respect to society, with respect to environment, அதோட இம்பாக்ட் சொல்லிடுறோம். அடுத்த பார்ட் ஆஃப் த கொஸ்டின் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்துருக்கோம்னு சொல்லிடுறோம். ஃபைனலா கன்க்ளூஷன்ல அது என்ன மாதிரி இருக்குன்னு பாசிட்டிவா கன்க்ளூட் பண்றோம். இது ஒரு மெத்தட். இப்ப நெக்ஸ்ட் வந்து சோ ஃபார் கிளைமேட் சேஞ்ச்ல இருந்து என்ன கேள்வி வந்திருக்கு, என்ன மாதிரி மாடல் கொஸ்டின் இருக்கு, ஒரு 17 கொஸ்டின் நான் கொடுத்துருக்கேன்.
சரிங்களா? இதை ஜஸ்ட் ஒரு தடவை பார்த்துடலாம். அப்பதான் நமக்கு தெரியும். நம்ம படிக்கும்போது ஜஸ்ட் லைக் தட் கிளைமேட் சேஞ்ச், வாட் இஸ் கிளைமேட் சேஞ்ச், அதோட இம்பாக்ட் என்ன, அதை தாண்டி இந்த கிளைமேட் சேஞ்ச்ல என்ன மாதிரி கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு, பொட்டன்ஷியல் என்ன மாதிரி கேட்கலாம், சோஃபார் என்ன கேட்டிருக்காங்க, இனிமே என்ன கேட்க வாய்ப்பு இருக்கு, பெர்மிட்டேஷன் காம்பினேஷன். சோ இது வந்து போன வருஷம் கேட்ட கொஸ்டின். Explain the purpose of Green Grid initiative launched at COP26 summit and what was the first idea floated in, when was first idea floated in ISA. Climate change related ஆன கரண்ட் இஷ்யூ கேக்குறாங்க. சோ ஒரு சமிட் ஒன்னு கிளைமேட் கான்ஃபரன்ஸ் ஒன்னு நடக்குது 2021ல. அந்த சமிட்ல வந்து கிரீன் கிரிட் இனிஷியேட்டிவ் பண்றாங்க அண்ட் ISA பத்தி கேக்குறாங்க. பியூர் கரண்ட் வித் கிளைமேட் சேஞ்ச். செகண்ட் क्वेश्चन, describe the major outcome of COP26 and what are the commitment made by India in this one. Again இது பியூர் கரண்ட். அந்த சமிட்ல என்ன அவுட்கம், இந்தியா என்ன பண்ண போறாங்க, பியூர் current affair. Third question, climate change is a global problem. How will India affected by climate change? How Himalayan and coastal state of affected by climate change? இது வந்து ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் கிடையாது, இப்படியும் கேட்க நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு மாடல் கொஸ்டின் மாதிரி. So climate change is a global problem. அப்ப சொல்லுங்க, globally what we are facing. இப்போ ஸ்பெசிபிக்லி இந்தியா எப்படி கிளைமேட் சேஞ்சால அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்தியா என்வரான்மெண்ட்ல இது இருக்கலாம், ஹிமாலயஸ்ல என்ன பிரச்சனை வந்து கிளைமேட் சேஞ்ச்னால, நம்ம கிளைமேட் சேஞ்ச்னால அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி எவ்வளவு குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்தியா எப்படி அஃபெக்ட் ஆயிருக்கு, நம்மளுடைய ஃபுட் செக்யூரிட்டி எப்படி சேலஞ்ச் ஆயிருக்கு, வாட்டர் செக்யூரிட்டி என்ன மாதிரி ஆயிருக்கு, தட் இஸ் வாட்டர் எவ்வளவு டிப்ளீட் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி இன்னும் ஸ்பெசிபிக்கா ஹிமாலயன் அண்ட் கோஸ்டல் ஸ்டேட் ஆஃப் இந்தியா என்ன மாதிரி அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ வி நோ தட் நீங்க ரெட்ரேட்டிங் நடந்துச்சுன்னா, அந்த பனிப்பாறை உருகுச்சுன்னா தண்ணி சீ லெவல் ரைஸ் ஆகும். ஒன்ஸ் சீ லெவல் ரைஸ் ஆச்சுன்னா கோஸ்டல் இடம்லாம் இனண்டேட், மூழ்கி போயிடும். அப்புறம் ஒரு கட்டத்துல மேப்ல அப்படி ஒரு இடமே இருந்த மாதிரி இருக்காது. ஸோ ஹிமாலயாஸ்லயும் கோஸ்டல் இடத்துலயும் கிளைமேட் சேஞ்ச்னால என்ன பாதிப்பு வரக்கூடும், இது ஒரு கொஸ்டின், மாடல் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின், should the pursuit of carbon credit and CDM set up under, ஆக்சுவலி இது வந்து ஆக்சுவலி மாடல் கொஸ்டின் ஒன்னு, இன்னும் வந்து ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். UPSC describe with respect to India's energy need for economic growth. So again climate change with respect to economic perspective, sustainable development கேக்குறாங்க. இந்த क्वेश्चन நான் ஏற்கனவே ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே ஒரு டிஸ்கஸ் பண்ணிருக்கனால நான் ஃபாஸ்டா கோ த்ரூ பண்றேன். Discuss the cause of high greenhouse gas emission from agri sector and steps to take minimize its emission. இது ஒண்ணுல climate change versus agriculture. Climate change with agriங்கிறது ஒரு வெரி இம்பார்ட்டன்டான டாபிக். இது எந்த ஆங்கிள் வேணா கேட்கலாம். லைக் climate ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சரை பத்தி சொல்லலாம், இல்ல கிளைமேட் சேஞ்ச் இம்பாக்ட் ஓவர் அக்ரி செக்டரை பத்தி சொல்லலாம். சோ இது ஒரு இம்பார்ட்டன்டான இது. தென் discuss India's contribution toward net zero carbon emission and what we can do to achieve its goal by 2070. again இது ஓல்டு கொஸ்டின் தான். நெட் ஜீரோ கார்பன் எமிஷன் கொண்டு வரதுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், இன்னும் ஃபர்தரா என்ன செய்யணும். again climate change in India, agri and allied sector third largest emitter of greenhouse gas. So what change should India to take achieve carbon efficient agriculture? கிட்டத்தட்ட carbon smart climate smart agriculture வேற டைமென்ஷன்ல கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். சோ இந்த क्वेश्चन பியூர் climate change ஓரியன்டடா யூபிஎஸ்ல வந்த மெயின்ஸ்ல வந்த क्वेश्चंस மட்டும் தான் இப்ப நான் சொல்லியிருக்கேன். Then pledge for net zero emission should be taken keeping the interest of our poorest and the most vulnerable population at the center. Comment. So நம்ம ஜீரோ கார்பன் எமிஷன் கொண்டு வரதுக்கு கமெண்ட் வந்துட்டாலே we are supposed to positive negative ரெண்டுமே அனலைஸ் பண்ணிட்டு நம்ம சொல்லணும். சோ ஜீரோ கார்பன் எமிஷன் கொண்டு வரணும் பிகாஸ் எதுக்குன்னா in order to safeguard the interest of vulnerable population. சோ எப்படின்னு கேக்குறாங்க. Then discuss the schemes between developed and developing nation climate change negotiation coping with collective global action. Obviously நீங்க ஷேரிங் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு கீவேர்டு கிளைமேட் சேஞ்ச் நம்ம பார்ப்போம். ஏன்னா டெவலப்டு நேஷனுக்கும் டெவலப்பிங் நேஷனுக்கும் எமிஷன்லயே ஒரு காமனாலிட்டி இருக்காது, ஜென்ரலிட்டி இருக்காது. சோ அவங்க டெவலப்டு அட்ரஸ் பண்ற பினாமினோவோ டெவலப்பிங் ஆர் அண்டர் டெவலப்ட் நேஷன்ஸ் உடைய ரோல்ஸ் பாத்தீங்க, ரெஸ்பான்சிபிள் பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். சோ இதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி இந்த क्वेश्चंस கேட்டிருக்காங்க. Then அடுத்த question, indigenous people most vulnerable section facing climate change, however they can act as change agent toward mitigating and adapting to climate change. Discuss.
இதே மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம போன கிளாஸ் பயோடைவர்சிட்டியில பார்த்திருந்தோம். இண்டிஜினஸ் பீப்புள் இம்பார்ட்டன்ட் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி எப்படி, வாட் ஆர் த சேலஞ்சஸ் தேர் ஃபேசிங் ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்திருந்தோம். இது அடுத்த டைமென்ஷன். இண்டிஜினியஸ் நம்மளுடைய ட்ரைபல் பீப்புளோ அல்லது லைக் அவர் ஓன் பீப்புள் வந்து வெரி வல்னரபிள் ஆஃப் ஃபேசிங் கிளைமேட் சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள் கிளைமேட் சேஞ்ச்னால லைக் கிளைமேட் சேஞ்ச் இன்டர்ன் டீஃபாரஸ்டேஷன்லாம் நடக்குதுன்னா அங்க உள்ள கம்யூனிட்டி ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ஸோ அவங்களை எப்படி நம்ம ஒரு ஏஜென்ட் கீ ஏஜென்ட்டா நம்ம செயல்படுத்தலாம், அவங்களை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டு கிளைமேட் சேஞ்சை காம்பேக்ட் பண்ணலாம், அதை மிட்டிகேட்டோ அடாப்டோ பண்ணலாம் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க இந்த கொஸ்டின்ல. Then discuss the impact of global warming on Himalayan ecology, especially exclusive கேக்குறாங்க ஹிமாலயன்ஸ்ல global warmingனால என்ன பிரச்சனை வந்திருக்கு. Next question, common but differentiated responsibility is the sustainable way forward to tackle climate change. Examine. இந்த கீவேர்டே பாத்தீங்கன்னா காமன் பட் டிஃபரன்ஷியேட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு சமிட்ல உருவான ஒரு சமிட்ல பாயிண்ட் பண்ண ஒரு வேர்டு, ஒரு கான்ஃபரன்ஸ் அப்ப பாயிண்ட் பண்ணாங்க. சோ எக்ஸாமின் பண்ண சொல்றாங்க எப்படி டெவலப்பிங் நேஷன் ரெண்டு பேருக்கும் காமன் பட் டிஃபரன்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி மூலமா நம்ம வந்து கிளைமேட் சேஞ்சை டேக்கிள் பண்ணலாம் கேக்குறாங்க நம்மள்ட்ட. 13, what are the steps need to take to promote sustainable agriculture and food security in the wake of climate change? Again, இந்த climate change scenario நம்ம எப்படி food security ensure பண்றது, water security எப்படி கொண்டு வர்றது, இதெல்லாம் நம்ம கிளைமேட் சேஞ்சோட இன்டர்ரிலேட்டடான ஒரு கான்செப்ட். சோ இத பத்தி கேக்குறாங்க. Then the impact of climate change on water resources. At the question in India, that is water security. Then examine the concept environmental sustainability, sustainable development of people. இதை explain பண்ண சொல்றாங்க. Then explain briefly the CDM as provided under UNFCCC. So CDM பத்தி just நீங்க explain பண்ணா போதும். At analyze the growing impact of climate change in India. That is அது ஏற்கனவே வந்த கொஸ்டின் தான். India has taken so far adequate steps in நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்ததுங்களா, that's one. So இதுதான் climate change ஓரியன்டா கேட்கக்கூடியது. ஸோ நம்ம இப்போ என்ன தெரியணும், ஃபர்ஸ்ட் திங் வந்து climate change நமக்கு சிலபஸ்ல இருக்கு மெயின்ஸ்ல, நம்பர் 1. நம்பர் 2, கிளைமேட் சேஞ்ச்ல இருந்து என்ன மாதிரி பொட்டன்ஷியலா கேட்க சான்சஸ் இருக்குன்னா, ஒன்னு டைரக்டா கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்ட சொல்லுங்கன்னு சொல்லலாம், குளோபலா யூனிவர்சலா. அந்த இம்பாக்ட கிளைமேட் சேஞ்சை காம்பேட் பண்ற மெக்கானிசத்தை கேட்கலாம். ஸ்பெசிபிக்கா கேட்க போனா இந்தியாவுல ஹிமாலயன், வெஸ்டர்ன் காட்ஸ் இந்த மாதிரி இடங்கள் ஆர் கோஸ்டல் ஏரியாஸ், இந்த மாதிரி இடங்கள்ல கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்ட் என்ன பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு கேட்கலாம். இன்னும் கொஞ்சம் கிளப்டா பாத்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் அக்ரிகல்ச்சர், அது பிரச்சனை என்ன, ஹவு டு டேக்கிள் கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர் அந்த மாதிரி கொஸ்டின். ஆர் கிளைமேட் சேஞ்ச் ஃபுட் செக்யூரிட்டி, ஆர் கிளைமேட் சேஞ்ச் வாட்டர் செக்யூரிட்டி, ஆர் கிளைமேட் சேஞ்ச் என்விரான்மெண்டல் டெவலப்மெண்ட், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், ஆர் கிளைமேட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ், என்ன மாதிரியான எக்கனாமிக் பினாமினா கிளைமேட் சேஞ்ச்ல இருக்கு. தென் கிளைமேட் சேஞ்சை நம்ம வந்து காம்பேட் பண்றதுக்கு என்ன மாதிரியான பினான்சியல் எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. அதான் இப்போ இந்த 18 கொஸ்டின்ஸ்லயே நீங்க பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்திருக்கும். இல்லாட்டி டைரக்டா ஏதாவது ஒரு சமிட், ஏதாவது ஒரு ரிப்போர்ட் ஒன்று பப்ளிஷ் ஆயிருக்கு, அதை அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கேட்க சான்சஸ் இருக்கு. இன்னும் இன் அடிஷன் டு தட், இந்த கிளைமேட் சேஞ்ச் ஓரியன்டா if we have any kind of act, that is legislative program, mission, இதையும் நம்மள டிரைவ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இவ்வளவுதான் இதோடைய ஸ்கோப். இந்த ஸ்கோப்புக்குள்ள இருந்து எப்படி வேணா கேள்வி கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மை சஜஷன் இஸ், இந்த 18 கொஸ்டினுக்கு ஒரு ட்ரை டு ரைட். நம்ம அப்கமிங் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு தடவை நான் செஷன் முடிச்சிடுறேன். செஷன் முடிச்ச பிறகு இதுல மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். we will discuss and try to answer this one. இது ஒரு பாட்டா முடிச்சா இதுல இருந்து நமக்கு ஒரு சில பாயிண்ட்கள் ஒரு மைண்ட்ல நிற்கும். ஸோ நம்ம எக்ஸாம்ல கேட்கிற கேள்விகளுக்கு இந்த பாயிண்ட் நம்ம இன்புட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த பாயிண்ட் இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ண நமக்கே நிறைய தாட் ப்ரோவோக்கிங் வரும். ஒவ்வொரு டைமும் நான் இதான் சொல்றேன். ஸோ குளோபல் வார்மிங் அண்ட் ஹிமாலயன் எக்காலஜி இப்படின்னு ஒரு கொஸ்டின் நம்ம மாடல் கொஸ்டின் இங்க ப்ராக்டிஸ் பண்றோம். எக்ஸாம்ல என்ன மாதிரி கேட்கலாம், டைரக்டா இதே கொஸ்டின் வரப்போறது கிடையாது. பட் அவங்க கேட்கிற கேள்வியில இந்த பாயிண்ட் நம்ம இன்சர்ட் பண்ற அளவுக்கு தான் கொஸ்டின்ஸ் வரும். கண்டிப்பா ஏலியன்ட்டா கேட்க போறது இல்ல. ஸோ ப்ராக்டிஸ் மோர், நிறைய கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போதைக்கு கிளைமேட் சேஞ்ச் ஓரியன்டா நம்மள்ட்ட ஒரு 17 or 18 கொஸ்டின் இருக்கு. இதை பார்த்துட்டு இப்போ
நம்ம இப்போ क्वेश्चंस மட்டும் இல்ல தென் ஒரு கன்வென்ஷனல் ஏரியாவும் பார்க்கலாம் தென் கரண்டா ரீசன்ட்டா கிளைமேட் சேஞ்ச்ல என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் சோ நவ we move first question வந்து global warming on Himalayan ecology இது ஜெனரிக் டாபிக் என்ன கேக்குறாங்க கிளைமேட் சேஞ்சுக்கும் ஹிமாலயன் எக்காலஜிக்கும் என்ன தொடர்பு ஃபர்ஸ்ட் ஒன் இல்ல என்ன மாதிரி கேட்க சான்சஸ் இருக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இம்பாக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் ஓவர் ஹிமாலயன் இக்காலஜி கிளைமேட் சேஞ்ச்னால கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்னால ஹிமாலயன்ஸ் இக்காலஜி என்ன மாதிரி பாதிக்கப்படுது ஒரு கேள்வி வாட் ஆர் த மெஷர் என்ன செய்யலாம் அந்த மிட்டிகேட் பண்றதுக்கு அவர் அடாப்ட் பண்றதுக்கு என்ன மாதிரி செய்யலாம் என்ன செஞ்சிருக்கோம் இந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்கு இதான் இதோட ஸ்கோப் சரிங்களா சோ என்ன செஞ்சிருக்கோம் என்ன செய்யலாம் இது ஒரு ஸ்கோப் இப்போ நீங்க திங்க் பண்ணுங்க ஹிமாலயன்ஸ் கிளைமேட் சேஞ்ச் என்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கோம் நிறைய வெர்டிகல்ல நம்ம யோசிக்கணும் அக்ரிகல்ச்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல வாட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல வாட்டர் ரிசோர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்விரான்மெண்டல் பாயிண்ட் ஆஃப் வியூல ஸோ ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்லையும் எப்படி பாதிக்கப்படுது இப்படிதான் நம்ம கொடுக்கணும் ஆன்சர் இம்பாக்ட் வந்து செக்டார் வைஸ் பிரிக்கணும் அக்ரிகல்ச்சர் ஃபாரஸ்ட் ஃப்ளோரோஃபானா வாட்டர் ரிசோர்ஸ் இன் ஜெனரிக் ஹெல்த் இம்பாக்ட் சோஷியோ எக்கனாமிக் இம்பாக்ட் இந்த மாதிரி தான் we are supposed to give இப்போ நான் கொடுத்திருக்க பாயிண்ட்ங்கிறது மட்டும் you are not supposed to restrict இது ஒரு பேஸ் இது ஒரு த்ரெட்டா எடுத்துக்கங்க இதை வச்சு ஃபர்தரா இன்னும் நீங்க you are supposed to develop நிறைய பாயிண்ட் போடுங்க எழுதுங்க அந்த மாதிரி இப்ப நீங்க நடத்துறத நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இது அப்படியே நம்ம டைரக்டா நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியாது எக்ஸாமுக்கு பட் இதுல இருந்து கீவேர்டு நீங்க நோட்ஸ் எடுத்துட்டு இன்னும் ஃபர்தரா நீங்க கீவேர்டை டெவலப் பண்ணுங்க ரெண்டையும் கம்பைன் பண்ணுங்க கம்பைன் பண்ணிட்டு மைண்ட்ல வச்சுக்கோங்க நமக்கு எக்ஸாம் வரும்போது we can spill over it சோ கேள்வி கொடுத்துட்டாங்க குளோபல் வார்மிங் ஆன் ஹிமாலயன் எக்காலஜி ஒரு ஜெனரல் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க போறோம் நமக்கு பொதுவா கேட்டுட்டாங்க இந்த மாதிரி ஜெனரிக்கா குளோபல் வார்மிங் ஆன் ஹிமாலயன் எக்காலஜி ஜெனரிக்கா கேட்டா நம்ம என்ன எப்படி ஆரம்பிக்கலாம்னா கொஸ்டினோட அப்ரோச் எப்படி இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ரோடியூஸ் வித் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹிமாலயன் எக்கோசிஸ்டம் ஹிமாலயாவுடைய முக்கியத்துவத்தை சொல்லிடலாம் செகண்ட் டிஸ்கஸ் தி இம்பாக்ட் ஆஃப் global warming on Himalayan ecosystem என்ன பிரச்சனை வருது சொல்லிடலாம் third give a way forward to reduce such impact அத காம்பேட் பண்றதுக்கு என்ன செஞ்சிருக்கோம் என்ன செய்ய போறோம் அத சொல்லலாம் இது ஒரு ஜெனரிக் அப்ரோச் இதே உங்களுக்கு உடைச்சு கூட கேட்கலாம் சிக்னிஃபிகன்ட்ட தனியா கேட்கலாம் இம்பாக்ட தனியா கேட்கலாம் வே ஃபார்வர்டே தனியா கேட்கலாம் எல்லாத்துக்கும் நீங்க ரெடியா இருக்கணும் சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஏன் இம்பார்ட்டன்ட் நான் ஒரு 2-3 பாயிண்ட் தான் இருக்கு இன்னும் நிறைய பாயிண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்களும் ஜெனரேட் பண்ணுங்க ஹிமாலயன் எக்கோசிஸ்டம் இஸ் ஃப்ரெஜைல் அண்ட் டைவர்ஸ் முக்கியமான ஒரு விஷயம் இது டைவர்சிட்டி இருக்கு டைவர்சிட்டிங்கிறது ஒரு பெரிய பூம் ஃப்ரெஜைல்னா எளிதில் உடையக்கூடியங்கிற வீக்னஸ் தட்ஸ் வை வி கால்ட் இட் அஸ் a young fold mountain னு சொல்றோம் ஸோ ஹிமாலயன் எக்கோசிஸ்டம் ஃபர்ஸ்ட் திங் வந்து அது வந்து இட் இஸ் வெரி வல்னரபிள் டு கெட் அஃபெக்ட். So it is fragile and diverse. It is vital for ecological security of Indian land masses. It's very important. நம்மகிட்டயே diverse physiography இருக்கு. ஒரு பக்கம் வேல்யூ ஹிமாலயஸ் மவுண்டன்ஸ் குள்ளரே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ட்ரைனேஜ் ஓடும் ஒரு பக்கம் வேல்யூ இருக்கும். ஸோ இங்கே டைவர்சிட்டி இருக்கு. ஆக்சுவலி அந்த என்டையர் ஹிமாலயன் எக்கோசிஸ்டத்தோடைய செக்யூரிட்டி இக்கலாஜிக்கல் செக்யூரிட்டிக்கு ஹிமாலயன் வெரி வைட்டல். என்ன மாதிரி through providing forest cover, feeding perennial river drainage, which is sources for drinking water, irrigation, hydropower, then conserving biodiversity and sustainable tourism. இந்த பாயிண்ட் நீங்க தனியா கூட பிரிச்சு நான் ஒரே பாராவா கொடுத்துருக்கேன். நீங்க இன்னும் இதை உடைச்ச ரொம்ப அழகா கூட சொல்லலாம். ஹிமாலயன் எக்கோசிஸ்டம் நம்ம எக்கலாஜிக்கல் இம்பார்ட்டன்ட். த்ரூ பெரினியல் ரிவர்ஸ் மூலியமா இது வந்து ட்ரிங்கிங் வாட்டரையோ இரிகேஷன் ஹைட்ரோ பவரையோ கொடுக்குது. இதுல நிறைய பயோடைவர்சிட்டி நிறைய இருக்கு. சஸ்டைனபிள் டூரிசம், அஸ்தட்டிக் வேல்யூ, ஸ்பிரிச்சுவல் வேல்யூ இது கொடுக்குது. இன்டர்ன் இந்த டூரிசம் உங்களுக்கு என்ன பண்ணும்னா எக்கனாமியை பூஸ்ட் பண்ணும், லோக்கல் எக்கனாமியை பூஸ்ட் பண்ணுது. ஸோ அது ஒரு வைட்டாலிட்டி. ஸோ எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல ஹிமாலயன்ஸ் பார்த்தோம்னா இது ஒரு வைட்டாலிட்டி.
The Himalayan ecosystem is vulnerable and susceptible to the consequence of climate change, especially global warming, resulting largely from anthropogenic emission. Due to greenhouse gas emission, human-made intervention emission, global warming, climate change, இது ரொம்ப பாதிப்பு அடையுது. It is vulnerable ஆகுது. ஃபர்ஸ்ட் பேரா இன்ட்ரோடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் பேராவை நீங்க இன்னும் கொஞ்சம் அடிஷனல் பாயிண்ட் ஜெனரேட் பண்ணுங்க. நான் எக்கலாஜிக்கல் செக்யூரிட்டிக்கு இந்த லேண்ட் மாஸ் தேவைன்னு சொல்லியிருக்கேன். பெரினியல் ரிவர்ஸ் இதுல இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதோடைய சப் பாயிண்ட் தான் ட்ரிங்கிங் வாட்டர், இரிகேஷன், ஹைட்ரோ பவர். அண்ட் இதுல பயோடைவர்சிட்டி இருக்கு. அந்த பயோடைவர்சிட்டிங்கிறது தான் உங்களுக்கு வந்து ரேர் ஃப்ளோரா ஃபானா இருக்கு. அது இன்டர்ன் அந்த ரேர் ஃப்ளோரா பாத்தீங்கன்னா மெடிசினல் வேல்யூ கொடுக்கக்கூடிய நிறைய பிளான்ட் அதுல இருக்கு. இது இன்டர்ன் எக்கனாமியும் பூஸ்ட் பண்ணும். போன கிளாஸ்ல நான் பயோடைவர்சிட்டியோட சிக்னிஃபிகன்ஸ் சொல்லும் போது பயோடைவர்சிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்லும் போது சொல்லியிருந்தேன், பயோடைவர்சிட்டி directly proportional or directly in relation to boost the nation's economy, especially health sector, especially drug field. நிறைய மெடிசினல் நிறைய ட்ரக்ஸ் பாத்தீங்கன்னா நேச்சுரல் மெடிசினல் பிளான்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ இதை இப்படி சொல்லலாம். தென் டூரிசம் மூலியமாகவும் எக்கனாமிக் பூஸ்ட் ஆகும். ஸோ ஒரு ஹோலிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா இட் ஹேஸ் வெரி வைட்டல், இட்ஸ் பிளே வெரி வைட்டல் ரோல். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இம்பாக்ட். இப்ப இதுதான் முக்கியம். இப்பதான் என்வரான்மெண்ட் வருது. இதுக்கு முன்னாடி உள்ள பாயிண்ட் நீங்க ஜியோகிராஃபிலேயே நீங்க எடுத்துக்கலாம். இப்ப இம்பாக்ட், குளோபல் வார்மிங் ஹிமாலயஸை என்ன மாதிரி பாதிக்குது அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அக்ரில பார்க்கலாம். இம்பாக்ட் ஆன் அக்ரோ எக்கோசிஸ்டம். இம்பாக்ட் ஆன் அக்ரோ எக்கோசிஸ்டம். இது எப்படின்னா இது ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி இது சொல்லியிருக்காங்க. நீங்க ஹிமாலயஸ் பக்கம் பாத்தீங்கன்னா ஆப்பிள் கல்டிவேஷன் நிறைய இருக்கும். கிளைமேட் சேஞ்ச்னால என்ன ஆகுதுன்னா குளோபல் வார்மிங், டெம்பரேச்சர் தட் இஸ் வேரியன்ட் டெம்பரேச்சர், எராட்டிக் ரெயின்ஃபால், எராட்டிக் பிரிசிபிடேஷன். சில இடத்துல டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா வேரி ஆகுது, பிரிசிபிடேஷன் எராட்டிக், மழை பெய்ய வேண்டியது பெய்யுது, பெய்யாத ஸோ இட்ஸ் மாதிரி எராட்டிக் டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ணுது. ஸோ அதோட ஒரு இம்பாக்ட் பாத்தீங்கன்னா ஆப்பிள் ஃபார்மர்ஸ் ஆஃப் ஹிமாலயன் ரீஜன் observe that apple cultivation has shifted to higher altitude and apple yield mainly in lower altitude declined due to inadequate chilling as temperature at lower altitude rising due to global warming. இது ஒரு கேஸ் ஸ்டடியான ஒரு எக்ஸாம்பிள். என்னன்னா குளோபல் வார்மிங் வரும்போது டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது. ஸோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். அந்த ஆப்பிளோட கல்டிவேஷனுக்கு இப்போ உங்களுக்கு வந்து ஒரு தே ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்கேல்டு டெம்பரேச்சர் இருக்கணும், குளிர் இருக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு ஸ்கேல்டு லெவல் இருக்கு. ஸோ நீங்க லோவர் ஆல்டிடியூட்ல குளோபல் வார்மிங்னால நிறைய ஹீட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சில்னஸ் கம்மியாயிடுச்சு. இப்போ அவங்க என்ன செய்யறாங்க, அடுத்து ஆல்டிடியூட் மேல போறாங்க. ஸோ we know that மேல போக போக டெம்பரேச்சர் குறையும் இல்லைங்களா. ஸோ டியூ டு குளோபல் வார்மிங் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுறதுனால ஆப்பிள் கல்டிவேஷன் பாதிக்கப்படுது. ஆப்பிள் கல்டிவேஷனுக்கு ஒரு பர்சன்ட் சில்லிங், ஃப்ரீசிங் தேவைப்படுது. ஸோ இது ஒரு கண்கூடா பார்க்கக்கூடிய ஒரு இம்பாக்ட். ஸோ அப்போ ஆப்வியஸ்லி அவங்க என்ன செய்யறாங்க, லோவர் ஆல்டிடியூட்ல இருந்து ஹையர் ஆல்டிடியூடுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. தென் reduced availability of water for irrigation. ஏன்னா extreme drought event, erratic precipitation, shift in rainfall regime resulting in failure of crop germination and fruit set. இது மட்டும் இல்லாம இன்னொன்னு உங்களுக்கு குளோபல் வார்மிங் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து இனண்டேஷன், அந்த கிளேசியர் மெல்ட் ஆகி உங்களுக்கு தண்ணியை வந்து மூழ்கிற அளவுக்கு இருக்கும். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இரிகேஷனுக்கே தண்ணி இல்லாத மாதிரி போயிடும். ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஈவெண்ட்டை கொடுக்குது. தட்ஸ் வைஸ் நம்ம எக்ஸ்ட்ரீம் வெதர்னஸ்னு சொல்லுவோம். ஸோ ஒன்று வந்து இரிகேஷனுக்கு வாட்டர் அவைலபிலிட்டி கம்மியாயிடுச்சு. ட்ரவுட்னால என்ன ஆகுது, ட்ரவுட் அண்ட் எராட்டிக் பிரிசிபிடேஷன்னால கார்ப் ஜெர்மினேஷன், அது முளைக்கிறது இல்லை, பழம் வர்றது இல்லை, ஐ மீன் ஃப்ரூட்டிங் இல்லை. இட்ஸ் குவைட் நேச்சுரல். இப்பவே நமக்கு ஒரு அக்ரிகல்ச்சர் இருக்கு,
மான்சூன் வரல, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்னது பருவம் போய்த்து உங்களுக்கு லைக் கல்டிவேட் பண்ண முடியாதுங்கிற மாதிரி. ஸோ இதுவும் இந்த பாதிப்பும் இருக்கு. அண்ட் இன்வேஷன் ஆஃப் வீட்ஸ் இன் கிராப் லேண்ட் அண்ட் தோஸ் ஆர் ரெகுலர்லி வீட் அவுட் பை ஃபார்மர்ஸ். இதுக்கும் கிளைமேட் சேஞ்ச் இருக்குன்னா, நம்ம கிளைமேட் சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டியூ டு திஸ் கைண்ட் ஆஃப் எராட்டிக் எக்ஸ்ட்ரீம்ஸ்னால உங்களுக்கு ஃப்ளோராவுடைய ஃபானாவுடைய ரெஜிமே சேஞ்ச் ஆயிடுது. ஸோ அது சேஞ்ச் ஆகுறதுனால உங்களுக்கு சம்மந்தமே இல்லாம உங்களுக்கு நிறைய கள்ளு செடிகள்லாம் திடீர்னு இன்வேட் ஆகுது, வளருது. ஸோ இது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இன்செக்ட் அட்டாக் நிறைய கிளைமேட் சேஞ்ச், ஆப்வியஸ்லி கிளைமேட் சேஞ்ச் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு லைக் அந்த மலேரியா, ஃபிலாரியாங்க டிசீஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி வரும். அந்த ட்ராபிக்கல் டிசீஸ்லாம் நமக்கு வரும். இன்செக்டோடைய அட்டாக்ஸ்லாம் நிறைய வரும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்கா லாஸ் இன் அக்ரி டைவர்சிட்டி, சேஞ்ச் இன் கிராப் பேட்டர்ன்லாம் ஏற்படுத்தும். ஸோ கிளைமேட் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா நமக்கு அக்ரி இது இல்லாமல் இன் அடிஷன் டு தட் யூ கேன் சே ஆப்வியஸ்லி டியூ டு எராட்டிக் ரெயின்ஃபால் அக்ரி ப்ரொடக்ஷன் குறைஞ்சிரும், ப்ரொடக்டிவிட்டி இருக்காது. அது என்ன செய்யுது, ஃபுட் செக்யூரிட்டியை சேலஞ்ச் பண்ணிடும், ஹங்கிரி வந்துடும். இது ஒரு பாயிண்ட் சொல்லலாம் we can. இன்னொரு வைட்டல் பாருங்க, லாஸ் இன் அக்ரி டைவர்சிட்டி. இந்த கிளைமேட் சேஞ்ச் என்ன செய்யுது, அக்ரி டைவர்சிட்டியை குறைச்சிடுது. அப்ப நமக்கு வந்து கிராப்ஸ் பேட்டர்ன் மாறிடும். அப்புறம் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இப்போ 100 இயர்ஸ்ல நம்ம இன்னொரு 200 இயர்ஸ் கழிச்சு நம்ம இப்போ எடுக்கிற உணவுகளே அப்ப இருக்குமா, இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சில இண்டிஜினியஸ் ஆன நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய், இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்றோம்னா கிடையாது, இதே ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ தட்ஸ் அ கைண்ட் ஆஃப் சேஞ்ச் இன் அக்ரி டைவர்சிட்டி ஃபுட் பேட்டர்ன்லாம் இருக்கு. இட்ஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு கிளைமேட் சேஞ்ச். ஸோ அக்ரி பாயிண்ட் ஆஃப் வியூல அக்ரோ எக்கோசிஸ்டத்துல கிளைமேட் சேஞ்ச் டைரக்டா ப்ரொடக்டிவிட்டி பாதிக்குது. எக்ஸாம்பிள் வந்து ஆப்பிள் ஃபார்மர்ஸ் இன் ஹிமாச்சலோட கேஸ் ஸ்டடி பார்த்துட்டோம். எராட்டிக் பிரிசிபிடேஷன் ட்ரவுட்னால ப்ரொடக்டிவிட்டி குறையுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது இல்லாம இன்டைரக்ட்லி பாத்தீங்கன்னா வீடு, இன்செக்ட் அட்டாக், இதெல்லாம் டைவர்சிட்டியை லாஸ் பண்ணுது. நம்ம கிராப்பிங் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுது, கிராப்ஸ் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து மாறிடுது. நெக்ஸ்ட் இம்பாக்ட் ஆன் ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம். In Western Himalayan mountains, early flowering of several members of that is Rosaceae and rhododendrons have often linked with global warming. இதெல்லாம் ஆக்சுவலி வந்து இந்த ரோசாசியா, இந்த ரோடோடென்ட்ரான்ஸ்லாம் உங்களுக்கு வந்து மெடிசினல் அண்ட் கமர்ஷியல் வேல்யூ ஸ்பீசிஸ். இந்த ஸ்பீசிஸை வந்து it has its own timing for flowering and all. Due to global warming or climate change impact, which disturb their flowering pattern. பூக்குற டைம்ல தான் பூக்கணும், காய்க்கிற டைம்ல தான் காய்க்கணும். நீங்க இயர்லியே காய்ச்சிருச்சு, இயர்லியா பூத்துருச்சுன்னா இட்ஸ் ஹாஸ் பிஞ்சிலே படுது, அது கீழே விழுந்தாலும் விழுது. ஸோ இந்த மாதிரியான எஃபெக்ட்லாம் இருக்கு. ஸோ ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டத்தை இது இப்படி மாதிரி பாதிக்குது. இன்னொன்று, கிளைமேட் சேஞ்ச் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஃபாரஸ்ட் ஃபயர் ஜாஸ்தி ஆயிடுது. ஒன்ஸ் ஃபாரஸ்ட் ஃபயர் வந்தாலே அந்த ஃபாரஸ்ட் ரெஜிமே நமக்கு போயிடும் இல்லைங்களா. ஸோ இன்க்ரீஸ்ட் இன்சிடென்ட்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃபயர் another prominent change linked with warming of Himalayan region. செகண்ட் பெர்ஸ்பெக்டிவ், அக்ரிகல்ச்சர் முடிஞ்சிருச்சு, ஃபாரஸ்ட் இன்னும் இது நிறைய இருக்கு. நீங்க கிளைமேட் சேஞ்ச் ஃபாரஸ்ட் எப்படி பாதிக்குதுன்னா, நீங்க டைரக்டா பாத்தீங்கன்னா எகெயின் பயோம், ஃபாரஸ்ட் பயோமே உங்களுக்கு கிளைமேட் சேஞ்ச்னால போயிடுது. ஒரு எவர் கிரீன் வந்து டியூ டு கிளைமேட் சேஞ்ச் அந்த பிரிசிபிடேஷன் டெம்பரேச்சர் குறையறதுனால அது டெசிடியஸா போக்கி ஒரு காலத்துல அது டெசர்ட்டா கூட மாறிடுது. சரிங்களா. ஸோ இது ஒரு இம்பாக்ட் நமக்கு ஃபாரஸ்ட்ல இருக்கு கிளைமேட் சேஞ்ச்னால. தென் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ், அந்த மைனர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் மேஜர் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்லாம் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதெல்லாம் உடைய இதுவுமே லைக் அந்த வேரியேஷனும் நிறைய இருக்கு. அடுத்து ஃப்ளோரா அண்ட் ஃபானா. ஸோ தாவரங்கள் மற்றும் விலங்குகள்ல வந்து என்ன மாதிரி சேஞ்ச் கொடுக்குது. குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் தி ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்பீசிஸ். ஏன்னா நீங்க கிளைமேட் சேஞ்ச், அதனால ஹேபிட்டன்ட் லாஸ் டைரக்ட்லி ரிலேட்டட் டு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்பீசிஸ். ஒரு காடு இருக்கு, அந்த காட்டுல தான் உயிரினம் வாழுது, அந்த காடே இல்லை, அப்புறம் எப்படி அந்த உயிரினம் இருக்கும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச்னால ஃபாரஸ்ட் ஃபயர் நடந்திருக்கு, ஃபாரஸ்ட் எரிஞ்சிடுச்சு. அந்த ஃபாரஸ்ட்ல ஒரு ரேர் முயல் வகை ஒண்ணு இருக்கு,
ஒன்ஸ் இப்ப அந்த உயிரினம் போயிடுச்சு, ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு காலத்துக்கு அப்புறம் அந்த உயிரினங்களே எக்ஸ்டிங்க்ட் ஆயிடும். இன்னைக்கு எப்படி டைனோசர் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு, அந்த மாதிரி அதுவுமே. ஸோ கிளைமேட் சேஞ்ச் இன்க்ரீஸ் தி ரிஸ்க் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஸ்பீசிஸ். நம்ம ஹிமாலயாஸ்ல இண்டிஜினஸ் நிறைய ஸ்பீசிஸ் இருக்கு, அதெல்லாம் அழியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. that have narrow geographic and climatic range, and threatened endemic species are most vulnerable, while invasive species from warmer region will consolidate all the expense of existing local communities. Then impact of water resource. So namakku theriyum, at high elevation in Himalayas, increase in temperature result in faster recession of glacier and increase in number and extent of glacial lake, many of which have formed in past several decades. The rapid growth of such lake could exacerbate the danger from glacial lake outburst flood with potentially disastrous effect. இது நமக்கே தெரியும், நீங்க வந்து at high elevation நீங்க temperature increase ஆக glacial retardness, அந்த பனிப்பாறை உருகுது. இதுல இன்னொரு பாயிண்ட் கூட நம்ம சொல்லலாம், பனிப்பாறை உருகுறதுனால சடனா உங்களுக்கு வந்து ஷார்ட் டர்மா என்ன நடக்குதுன்னா கிளேஷியல் லேக் ஃபார்ம் ஆகுது. இந்த கிளேஷியல் லேக் தான் கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட்டுக்கு காரணமா இருக்கு. நீங்க இப்ப கூட கரெக்டா ஒரு 1 இயர்க்கு முன்னாடி, இப்ப கூட சமீபத்துல ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு பெரிய ஹாட் டாபிக் என்னன்னா, ஹிமாலயன் ரீஜன்ல நடந்த ஒரு பெரிய அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட். மத்த இடத்துல கம்பேர் பண்ணும்போது இங்க ஏன் இவ்வளவு பெரிய அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட் வந்துச்சுன்னா பியூர் ரிலேட்டட் டு கிளேஷியல் லேக். இப்ப இதுல என்ன சொல்ல வராங்க, நீங்க மேல வந்து நிறைய பனி பாறைகள் தான் இருக்கும், கிளேஷியல் தான் இருக்கும். தட் இஸ் தண்ணி உறைஞ்சி ஐஸ் கட்டி மாதிரி தான் இருக்கு. நீங்க மேல போக போக ஹை ஆல்டிடியூட் போக போக இப்போ கிளைமேட் வார்மிங், குளோபல் வார்மிங்னால அந்த பாறை உருகி தண்ணியா மாறிடுச்சு. இந்த தண்ணி எல்லாம் உங்களுக்கு வந்து குளமா லேக்கா கிளேஷியல் பக்கம் இருக்கிறதுனால அதுக்கு பேர் கிளேஷியல் லேக் உருவாயிடுச்சு. இப்ப நிறைய கிளேஷியல் லேக் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. டியூ டு குளோபல் வார்மிங் த நம்பர் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் கிளேஷியல் லேக் இன்க்ரீஸ். ஓகேங்களா, இந்த நிறைய கிளேஷியல் லேக்ல என்ன செய்யுது, ஒரு டைம் ஆல் ஆஃப் சடன் ஒரு அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட்டை கொடுக்குது, ஒரு பெரிய வெள்ளம் வந்துருது. இதெல்லாம் ஒரு பெரிய நார்மலா உங்களுக்கு வந்து வர ஃப்ளட்டுக்கும் கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட்டுக்கும் ஒரு பெரிய இம்பாக்ட் which has potentially disastrous effect இருக்கு அப்படிங்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கிளேஷியல் ரீட்ரேட்னால அந்த உருகின தண்ணி, தட் இஸ் retreat, due to glacial retreat, it increase the sea level, it rise sea level. அந்த தண்ணி எல்லாம் என்ன செய்யும்னா கடல் மட்டத்தை உயர்த்தும். அப்போ கோஸ்டலுக்கு அருகில் உள்ள கடல் மட்டத்துல கடற்கரை ஓரமாக உள்ள தீவுகளோ ஊர்களோ என்ன ஆயிடும், மூழ்கி போயிடும். தட் இஸ் டியூ டு தி sea level rise, inundation of coastal strait or coastal or small habitation near inundate மூழ்கிடும். சோ இது ஒரு பெரிய த்ரெட்டிங், நமக்கு ஒரு பெரிய அலார்மிங் பெல். இப்ப என்ன சொல்றாங்க, இன்னொரு 100 or 200 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்ப நம்ம மேப்ல பாக்குற தீவு எல்லாம் இருக்காது, ஏன்னா அது வந்து மூழ்கி போயிட்டு போகுது. அப்ப அந்த மக்கள் எல்லாமே அவங்க லைக் அந்த இடமே இருக்காது அப்படிங்கிறாங்க. சோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வாட்டர் ரிசோர்ஸ்க்கான ஒரு இம்பாக்ட். Then socio-economic health impact. So consequence of biodiversity loss, biodiversity, climate change, global warming இதெல்லாம் வேறலாம் கிடையாது, எல்லாமே இன்டர்ரிலேட்டட், இன்ட்ராரிலேட்டட். ஸோ கிளைமேட் சேஞ்ச்னால பயோடைவர்சிட்டி லாஸ் ஆகுது. பயோடைவர்சிட்டி லாஸ் ஆனாலே நமக்கு வந்து ஃபுட் செக்யூரிட்டி சேலஞ்ச் ஆயிடும், ஹங்கரி வந்துடும், நிறைய டிசீஸ் வரும். அந்த டிசீஸ் வந்து ஹெல்த் இண்டிகேட்டரோட ஸ்டாண்டர்டை பாதிக்கும். ஸோ இது எல்லாமே related to socio-economic perspective of individual. So the consequence of biodiversity loss likely to be worst for poor and marginalized people who depend almost exclusively on natural resources. It is very example for indigenous people. So once indigenous people ஒரு particular forest நம்பி ஒரு tribal community இருக்கு, அந்த ஃபாரஸ்டே அழிஞ்சிடுச்சு, அதர்வைஸ் அதை வந்து கன்வெர்ட் பண்ணியாச்சு, ஏதோ சம்திங் ஆயிடுச்சு. இப்ப இவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும்?
ஸோ புவர் அண்ட் மார்ஜினல் பீப்புள் கிளைமேட் சேஞ்ச்னாலையும் பயோடைவர்சிட்டி லாஸ்னாலையும் நிறைய பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்க முழுக்க நேச்சுரல் ரிசோர்ஸஸ் தான் நம்பி இருக்காங்க. ஸோ பாவர்ட்டி, புவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், poor infrastructure, reliance on subsistence farming, forest product for livelihood, and others of development make Himalayas more vulnerable to global warming, as the capacity to adapt is inadequate among the inhabitants. அங்குள்ள inhabitants இதெல்லாமே நம்மளால மேட்ச் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்கு. So apart from this, we can say இந்த ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா சில டாபிக்கல் born diseases நிறைய ஸ்ப்ரெட் ஆகும். அது உங்களுக்கு மார்டாலிட்டி ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஹெல்த் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க எக்கனாமிக் பெர்ஸ்பெக்டிவ் பியூர் எக்கனாமியை பார்க்க போனோம்னா குளோபல் வார்மிங், பயோடைவர்சிட்டி, அக்ரி ப்ரொடக்ஷன் ரிலேட்டட் டு ரூரல் எக்கனாமி இது பாதிப்பு இருக்கு. அப்படின்னா யூ கேன் ஆட் மோர் பாயிண்ட் ஆல்சோ. த நெக்ஸ்ட் ஒன், அப்பார்ட் ஃப்ரம் திஸ், impact beyond the region, Ganges, Brahmaputra, Yamuna, and other major systems originate in Himalayas. Any change in Himalayan glacier dynamics and the melting are expected to severely affect about 1.3 billion of people. இது மட்டும் இல்லாம நம்ம ஹிமாலயஸ் ஐசோலேட்டடா பார்க்க முடியாது. ஏன்னா அது சோர்ஸ் ஃபார் மெனி பெரினியல் ரிவர். இப்ப நீங்க ஹிமாலயஸ் உள்ள கேங்கோத்தர் கிளேசியர்ல இல்ல சியாச்சின் கிளேசியர்ல ஒரு பாதிப்பு இருக்குன்னா அது நிறைய கேஸ்கேடிங் எஃபெக்ட் இன்னும் எல்லா இடத்துலயுமே ஏற்படுத்தும். ஸோ இம்பாக்ட் பியாண்ட் தி ஹிமாலயன்ஸ் சுத்தி உள்ள இடங்களிலுமே இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது நம்ம வாழக்கூடிய இந்த 1 பில்லியன் 1.3 பில்லியன் பீப்புளுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ ஹிமாலயன் வெரி வைட்டல் பிகாஸ் அதோட எக்கலாஜிக்கல் செக்யூரிட்டி அதெல்லாம் பார்த்துட்டோம். இம்பாக்ட் அக்ரோ பாயிண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ல என்ன மாதிரி, ஃபுட் செக்யூரிட்டி, வாட்டர் ஃபாரஸ்ட்ல என்ன மாதிரி இம்பாக்ட் ஏற்படுத்துது, எஸ்பெஷலி அங்க வாழ்ற ஃப்ளோரா ஃபானாவுக்கு என்ன இம்பாக்ட், வாட்டர் ரிசோர்ஸ், வாட்டர் செக்யூரிட்டி எப்படி சேலஞ்ச் பண்ணுது, ஜெனரிக் சோஷியோ எக்கனாமிக் ஹெல்த் இம்பாக்ட், இதை தாண்டி பியாண்ட் தி ரீஜன் என்ன மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்துது. நெக்ஸ்ட் என்ன செய்யலாம்? இப்ப நான் ஒரு ஜஸ்ட் ஒரு 5 வேர்ட் தான் சொல்லியிருக்கேன் என்ன செஞ்சிருக்கோன்னு. யூ ஆர் சப்போஸ் டு மேக் இன்னொரு 10 பாயிண்ட் கூட நீங்க ரெடி பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நமக்கு நேஷனல் மிஷன் ஃபார் சஸ்டைனிங் தி ஹிமாலயன் எக்கோசிஸ்டம் ஒன்று இருக்கு. திஸ் எனேபிள் permanently contributing to a national effort for sustaining a fragile Himalayan ecosystem. ஸோ நமக்கு வல்னரபிளான இருக்கிற ஹிமாலயன் எக்கோசிஸ்டத்தை சஸ்டெயின் பண்றதுக்காக இந்த மிஷன் இருக்கு. இது ஒரு லாங் டேர்ம் செல்ஃப் சஸ்டைனிங் ஆக்டிவிட்டியை கொடுக்குது. இது இல்லாம நமக்கு ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச் சில விஷயங்கள் தேவைப்படுது. அண்ட் நிறைய அடாப்டேஷன் மெக்கானிசம் எல்லாம் நம்ம we are supposed to implement with the help of local people in response to the changing environment. இதுல நான் உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஹோம்வொர்க் மாதிரி இதுல நான் ஜஸ்ட் ஒரு மிஷனை பத்தி மட்டும் சொல்லியிருக்கேன். நீங்க இந்த இம்பாக்டை வச்சு சொல்லுங்க, நம்ம ஹிமாலயன் எக்கோசிஸ்டத்தை ஹவு கேன் வி ப்ரொடெக்ட், இந்த குளோபல் வார்மிங்ல இருந்து நம்ம எப்படி பாதுகாக்கலாம். ஒண்ணு நம்மள்ட்ட ஒரு மிஷன் இருக்கு, வேற என்ன செய்யலாம் வித் ரெஸ்பெக்ட் டு ஹிமாலயன். இது காம்பேக்டிங் கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்றோம், அதுக்கான ஆன்சர் கிடையாது. காம்பேக்டிங் கிளைமேட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு ஹிமாலயன் எக்கோசிஸ்டம். ஒரு 2-3 பாயிண்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ அவர் கிளாஸ் ஷுட் பி 2 வே. இப்போ 1 வே சொல்றதை தாண்டி 2 வேல இருந்தா பெட்டரா இருக்கும். ஸோ யூ ஜஸ்ட் ப்ரிப்பேர். இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. தென் யூ வில் டிஸ்கஸ் பண்ணுங்க. நீங்க அந்த வீடியோ உங்களுக்கு போடும்போது கூட நீங்க அந்த டிஸ்கஸ் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல, நிறைய பாயிண்ட்ஸ் எழுதுங்க. ஸோ அப்போ ஷேரிங் ஆகும் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு, அது கூட யூ கேன் டூ. ஸோ இதுல நீங்க இன்னும் நிறைய எடுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, சிக்னிஃபிகன்ட் ஹிமாலயஸ்க்கு இன்னும் நீங்க பாயிண்ட் ரெடி பண்ணுங்க. தென் அட் த எண்ட் கிளைமேட் சிஸ்டமே முடியும் போது உங்களுக்கு இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன். இது உங்களுக்கு நீங்களா ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதுக்காக இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்றேன். தென் ஐ வில் கிவ் சம் இன் அடிஷன் மோர் பாயிண்ட் இன் பை அப்கமிங் ஸ்டேஜஸ். நெக்ஸ்ட் ஒன், இப்போ இந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த கொஸ்டின் இது என்னன்னா, கிளைமேட் சேஞ்ச் வாட்டர் செக்யூரிட்டி. கிளைமேட் சேஞ்ச் எப்படி வாட்டர் செக்யூரிட்டியை சேலஞ்ச் பண்ணுது, என்ன மாதிரி பண்ணுது? நீங்க ஜஸ்ட் யோசிங்க. கிளைமேட் சேஞ்ச்
நமக்கு வந்து ஃபுட் செக்யூரிட்டி எப்படி சேலஞ்ச் பண்ணணும்னா climate change, erratic rainfall, so agri production இருக்காது, ஆட்டோமேட்டிக்கா வந்து ஃபுட் இல்ல, ஹங்கரி வந்துருச்சு. இது டைரக்டா கோரிலேட் ஆயிடுச்சு. இதே கிளைமேட் சேஞ்ச் நம்ம ட்ரிங்கிங் வாட்டர்ல இருந்து இரிகேஷன்ல இருந்து கிரவுண்ட் வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர் எல்லாத்தையும் எப்படி வந்து பாதிக்குது இதை கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் யோசிங்க. then we will go to the slide. then அதுக்கு என்ன செய்யலாம்? as usual சோ இதுல என்ன மாதிரி கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு, பொட்டன்ஷியாலிட்டி நான் சொல்லிடுறேன். இந்த டாபிக் பாத்தீங்கன்னா climate change and water security, இது ஒரு ஜெனரிக் டாபிக். இதுல இருந்து கேள்வி எப்படி கேட்பாங்க, climate change என்ன மாதிரி வாட்டர் செக்யூரிட்டியை பாதிக்குது, வாட் ஆர் த இம்பாக்ட் of climate change over water bodies. Then as usual, what are the measures or steps taken to combat climate change related water insecurity? Water security கொண்டு வரதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? So climate change stresses on water resources is very important. In the டேட்டா தேடுவதற்கு அந்த பாயிண்ட் நான் கொடுத்திருக்கேன். இந்த வேர்ட் பாருங்க, வாட்டர் ரிசோர்ஸ் மேல ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துது. By 2020, between 75 and 220 million people exposed to increased water stress due to climate change. The water stress is ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வேர்டு. ஏன்னா இன் ஃபியூச்சர் நமக்கு ட்ரிங்கிங் கூட வாட்டர் இருக்காது. இப்ப எவ்வளவு அபண்டன்ஸ் இருக்கு வாட்டர், அது கூட இருக்காது. ஏன்னா ஒரு வாட்டர் ஸ்ட்ரெஸ்ங்கிற நிலையில நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஏன்னா கிளைமேட் சேஞ்ச், கிளைமேட் அதுக்கு தான் ஒரு ப்ரொஜெக்ஷன். ஸோ குளோபல் வார்மிங் ஏன் அந்த வாட்டர் ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துது, இம்பாக்ட் ஏன் வருதுன்னா, குளோபல் வார்மிங் ரிசல்டட் இன் டிக்ளைன் இன் மவுண்டன் கிளேசியர் அண்ட் ஸ்னோ கவர். சரிங்களா? ஏன்னா இந்த ஸ்னோ கவரோ கிளேசியரோ நமக்கு வந்து ரிசோர்ஸ், இதுதான் நம்மளுடைய வாட்டருக்கான ரிசோர்ஸ். தட் இஸ் கிளேசியர் எல்லாம் பெரினியல் ரிவருக்கான ஃபீடர். அந்த பெரினியல் ரிவர் இங்கேருந்து கிளேசியர்லேருந்து வாங்கிக்குது, இன்டர்ன் ரிவர் நமக்கு தண்ணி கிடைக்குது. ஸோ நீங்க கிளைமேட் சேஞ்சில் கிளேசியர் ஸ்னோ கவர் ரிட்ரீட் ஆயிடுது. அப்போ ரிட்ரீட் ஆகும்போது தண்ணியெல்லாம் பனிப்பாறை உருகிடுது, சீ லெவல் ரைஸ் ஆகுது. ஆட்டோமேட்டிக்கா லாங் டேர்ம்ல பாத்தீங்கன்னா யூசேஜுக்கு அது கிடைக்காம போயிடுது. அதான் சொல்றாங்க 21st செஞ்சுரியில இது நிறைய ஆக்சலரேட் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், கங்கோத்ரி கிளேசியர் இஸ் ரிட்ரீட்டிங் 28 மீட்டர் பெர் இயர். ஸோ glacial melt is expected to increase under climate change condition, which lead to summer flow in some river system. இதோட இம்பாக்ட் நம்ம இந்த டைமென்ஷனே சொல்லலாம். கிளேஷியல் ரெட்ரியேஷன் வந்து ஒண்ணு நீங்க வந்து கோஸ்டல் இடத்துல இனண்டேஷனை கொடுக்குது, அட் தி சேம் டைம் உங்களுக்கு மெயின் ஸ்பேன் ஆஃப் இடங்கள்ல என்ன செய்யும் அப்படின்னா அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட், ஃபிளாஷ் ஃப்ளட் இதெல்லாம் வரும். இன்க்ரீஸ்டு சம்மர் ஃப்ளோ இன் சம் ரிவர் சிஸ்டம். This lead to இதான் key point in the global warming, glacial retreat, declining of glacial mountain glacial coverage. அது in turn என்ன செய்யுது, reducing water availability, hydro power potential. ஏன்னா உங்களுக்கு தெரியும் drainage pattern, இந்த drainage தான் என்ன மாதிரி இருக்குன்னா மல்டி பர்பஸ் யூட்டிலைசேஷன்ல இருக்கும். அதான் நீங்க படிக்கும் போது ரிவரு, டேமு, மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட் படிப்போம். ஏன்னா ட்ரைனேஜ் அந்த ரிவர் சிஸ்டம்ல கொஞ்சம் தண்ணி எடுத்து இரிகேஷனுக்கு யூஸ் பண்றாங்க, கொஞ்சம் தண்ணியை தேக்கி வச்சு டேம் அணை கட்டி ஹைட்ரோ பவர் எடுக்கிறாங்க. ஸோ மல்டி பர்பஸ்ல அந்த ட்ரைனேஜ் நமக்கு யூஸ் ஆகுது. அப்போ அந்த ஹைட்ரஜன் தட் இஸ் எனர்ஜி ஜெனரேஷனுக்கும் கிளைமேட் சேஞ்சுக்கும் சம்பந்தம் இருக்கான சம்பந்தம் இருக்கு. கிளைமேட் சேஞ்ச் என்ன செய்யுது, நமக்கு கிளேசியரை குறைச்சிருது. தட் இஸ் கிளேஷியல் பனிப்பாறை உருகிடுது, பனிப்பாறையே இல்லை. பனிப்பாறை வந்து உங்களுக்கு வந்து ஃபீடர் ஃபார்
கிளேஷியர் ட்ரைனேஜுக்கு. அப்போ ரிவர்ல தண்ணியே இல்லைன்னு வைங்க, அப்புறம் எப்படி அதுல இருந்து நீங்க ஹைட்ரோ எனர்ஜி ஜெனரேட் பண்ண முடியும் நம்ம? ஸோ இட் அஃபெக்ட் வாட்டர் அவைலபிலிட்டி, ஹைட்ரோ பவர் பொட்டன்ஷியல் அண்ட் சேஞ்ச் தி சீசனல் ஃப்ளோ ஆஃப் ரிவர் in region supplied by melt water from major mountain region. இதுதான் இம்பார்ட்டன்ட். நமக்கு எப்படி ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டியை வச்சிருக்கோம், தேவைப்படும் போது ஐஸ் கட்டிலேருந்து தண்ணி எடுத்து குடிக்கிறோம். இதே மாதிரி நமக்கு கிளேஷியர் வந்து இந்து குஷ், ஹிமாலயாஸ், ஒரு வேர்ல்டு வைடு போனீங்கன்னா ஆண்டிஸ் மலை, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பனிப்பாறை வடிவத்துல தண்ணி உறைஞ்சிருக்கு. இந்த பனிப்பாறை உருகி மவுண்டன் ரேஞ்ச் வழியா ரிவருக்கு தண்ணி வருது, சீசனல் ஃப்ளோ கிடைக்குது. இதுதான் நமக்கு நடந்துட்டு இருக்க ஒரு நார்மல் மெக்கானிசம். கிளைமேட் சேஞ்ச் என்ன பண்ணிடுது? சேஞ்ச் தி சீசனல் ஃப்ளோ ஆஃப் ரிவர். இந்த ரிவர் தான் சப்ளை பண்ணுது மெல்ட் வாட்டர் ஃப்ரம் மேஜர் மவுண்டன் ரீஜன்ஸ். அண்ட் ஒரு ப்ரொஜெக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, பை 2050 ஃப்ரெஷ் வாட்டர் அவைலபிலிட்டி in large river basin is projected to decrease central, southeast Asia லாம். ஏன்னா நீங்க ஃப்ரெஷ் வாட்டர் அவைலபிலிட்டி டிக்ரீஸ் ஆயிட்டாலும் நமக்கு ட்ரிங்கிங் வாட்டரே கிடைக்காது. ஸோ பியூர்லி உங்களுக்கு அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டருங்கிறதே இங்கே சேலஞ்ச் ஆயிடுச்சு, வாட்டர் செக்யூரிட்டியே இல்லாம போயிடும். நெக்ஸ்ட், இது ஒரு பாயிண்ட். வார்மர் கிளைமேட் accelerate the hydrologic cycle, altering rainfall and changing magnitude and timing of runoff precipitation. இது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கிளைமேட் சேஞ்ச் எப்படி வாட்டர் இன்செக்யூரிட்டியை கொண்டு வருது அப்படின்னா, இதை வார்மிங் கிளைமேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹைட்ராலஜிக் சைக்கிளை மாத்துது, ஆக்சலரேட் பண்ணுது, சில சமயம் இன்க்ரீஸ் பண்ணுது. இது இல்லாம எராட்டிக் ரெயின் precipitation கொண்டு வருது, ரெயின்ஃபால் ஆல்டர் பண்ணுது. சில சமயம் நிறைய பெய்யும், சில சமயம் precipitation இருக்காது, ட்ரவுட் மாதிரி வந்துடும், டைமிங் ஆஃப் precipitation சேஞ்ச் ஆகுது. ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் accelerating of hydrologic cycle, இது அடுத்த மெயின் பாயிண்ட். And as per IPCC suggest or report, the two main driver of climate change என்னன்னா higher water temperature and variation runoff. It produce adverse change in water, affecting water quality, which affect human health, ecosystem and water usage. ஸோ முன்னாடி பார்த்தோம் தான், அந்த வார்மர் கிளைமேட், ஹையர் வாட்டர் டெம்பரேச்சர்லாம் நமக்கு வந்து ரன் ஆஃப் வேரியேஷன், எராட்டிக் precipitate மாத்துது. தென் வாட்டர் வால்யூம் ஸ்டோர்ட் இன் கிளேசியர் ஸ்னோ கவர் likely to decline, reducing summer and atom flow in Himalayan river system in long run. At lower altitude, especially seasonally dry tropic, crop yield potential is likely to decrease for even small global temperature. இது முன்னாடி பார்த்த பாயிண்ட் தான், இது வந்து அக்ரி வச்சு சொல்றாங்க, அவ்வளவுதான், அக்ரிகல்ச்சர் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றாங்க. ஸோ அந்த கிளேஷியர் நமக்கு டிக்ளைன் ஆகும்போது சீசனல் சேஞ்ச், சீசனல் ஃப்ளோ சேஞ்ச் ஆகுது லாங் டேர்ம்ல. அந்த சீசனல் ஃப்ளோ சேஞ்ச் ஆகும்போது சீசனாலிட்டி ஆஃப் கிராப்ஸ் சேஞ்ச் ஆகுது. அப்ப கிராப்போட ஈல்டிங் கெப்பாசிட்டி, பொட்டன்ஷியாலிட்டி, ப்ரொடக்டிவிட்டி குறையுது. அடுத்த பாயிண்ட், இன்க்ரீஸ் இன் சீ லெவல். நம்மளுடைய சொன்ன தான், சீ லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இனண்டேஷன் நடக்கும், ஹேஸ் சீரியஸ் இம்ப்ளிகேஷன் ஃபார் போத் ஹியூமன் செக்யூரிட்டி, தட் இஸ் ஃப்ளட் ரிஸ்க் அண்ட் டீக்ரேடட் கிரவுண்ட் வாட்டர் குவாலிட்டி. ஹியூமன் செக்யூரிட்டி பிரச்சனை அண்ட் எக்கோசிஸ்டத்துக்கும் பிரச்சனை. எக்கோசிஸ்டத்துல என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படுத்துதுன்னா, இம்பாக்ட் ஆன் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், coral reef, அப்புறம் கோஸ்டல் ரீஜன்ல இனண்டேஷன் பண்ணும். ஸோ சி லெவல் வந்து கிளைமேட் சேஞ்ச்னால சி லெவல் இன்க்ரீஸ் ஆகுறது வந்து எப்படி உங்களுக்கு வாட்டர் பாடியை அஃபெக்ட் பண்ணுதுன்னா, ஹியூமன் பெர்ஸ்பெக்டிவ்ல அது ஃப்ளட் எல்லாம் ஏற்படுத்துற பொட்டன்ஷியல் ரிஸ்க் இருக்கு, கிரவுண்ட் வாட்டர் குவாலிட்டியை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எக்கோசிஸ்டம்ல பாத்தீங்கன்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்ல இம்பாக்ட் இருக்கும், கோரல் ரீஃப் பாதிக்கிறது, கோரல் ப்ளீச்சிங் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து கோஸ்டல் ரீஜன் கிளைமேட் சேஞ்சோட எஃபெக்ட். அண்ட் சம்டைம்ஸ் என்ன செய்யும்னா, கிளைமேட் சேஞ்சுங்கிறது வந்து எராட்டிக் precipitation சொல்லியாச்சு. ஸோ சில சமயம் ஜாஸ்தி precipitation
இருக்கும், சில சமயம் கம்மியான precipitation இருக்கும். So reduced precipitation and increased evapotranspiration because of high temperature will reduce, recharge and possibly increase groundwater withdrawal rate. நீங்க நிறைய evapotranspiration வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக, தட் இஸ் நிறைய நீராவி ஆயிட்டே இருக்கு அப்படின்னீங்களா, உங்களுக்கு வந்து கிரவுண்ட் வாட்டர் withdrawal rate வந்து இன்க்ரீஸ் ஆகும். And in coastal area, sea level rise will exacerbate water resource constraint due to increased salinization of groundwater supply. இது ஒரு மேஜர் பாயிண்ட். நீங்க sea level rise ஆகும்போது அந்த தண்ணி எல்லாம் வந்து உங்களுக்கு லெவல் இன்க்ரீஸ் ஆகுதுங்களா, கிரவுண்ட் வாட்டர்ல வந்து உப்பு தன்மை அதிகரிக்கும், சாலினைசேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். In the Indo-Gangetic Plain region in the past, there were different rivers, Kosi, Ganga, Son, Indus, changed their course number of time. இந்த சேஞ்சிங் கோர்ஸ் தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும் ஃப்ளட். தட்ஸ் வை நமக்கு தெரியுமே, இப்போ கோசி நதி, அந்த கோசி ரிவர் வந்து அடிக்கடி தன்னுடைய கோர்ஸை சேஞ்ச் பண்றதுனாலதான் பீகார்ல வந்து நிறைய ஃப்ளட் வருது. ஸோ பீகாரின் துயரமான நதி கோசி நதி, ஏன்னா அதை கோர்ஸை அடிக்கடி சேஞ்ச் பண்ணுது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நார்மலா நடக்கிற இயற்கையான பெனோமினா தான். பட் கிளைமேட் சேஞ்ச் என்ன செய்யுதுன்னா, இதை ஆக்சலரேட் பண்ணுது இந்த ரேட்டை. ஸோ டியூ டு கிளைமேட் சேஞ்ச் வந்து இந்த ரிவர்ஸ் வந்து அதோட கோர்ஸ், அதோடைய பாதைகளை சேஞ்ச் பண்ணுது, மாத்துறதுனால நமக்கு ஃப்ளட்டு. ஏன்னா நீங்க ரிவர் அதுக்கான பாதையிலே போய் கடல்ல கலக்கணும், அப்படி பாதையில போகாம வேற இடத்துல டைவர்ட் ஆகி போயிடுச்சு அப்படின்னா எங்க வரும், வாழ்விடத்துக்கு தான் வரும், ஹேபிட்டன்ட் செட்டில்மெண்ட்டுக்கு வருது. அந்த ஹியூமன் செட்டில்மெண்ட்டுக்கு வரும்போது அதுக்கு பேர் தான் ஃப்ளட். சரிங்களா? ஸோ கிளைமேட் சேஞ்ச் வந்து இது ஆக்சலரேட் பண்ணுது இந்த பெனோமினாவை. இது மட்டுமே இல்லாம வாட்டர் பாடிஸ்ல நிறைய எவாபரேஷனை கொண்டு வருது, ட்ரைனஸ் வருது. அப்போ சாயில் ட்ரையிங் அப், கிரேட்டர் எவாபரேஷன் ஃப்ரம் வாட்டர் பாடிஸ், ட்ரையிங் அப் ஆஃப் மாய்ச்சர் இன் சாயில். குளோபல் வார்மிங், ஹை டெம்பரேச்சர், இது என்ன செய்யுது, சாயிலோட ஏன்னா டெம்பரேச்சர் எல்லாம் எவாபரேட் ஆகி போயிடுது. அப்போ மாய்ச்சர், ஈரப்பதம், மண்ணுல ஈரப்பதம் குறையுது. டிரைவ் அப் தி யூஸ் ஆஃப் வாட்டர். Already devastating forest fire witnessed in many part of world. This increased temperature grow up. இது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா climate change forest fire interrelated. இதுவே தனியா ஒரு கேள்வியா கூட கேட்கலாம், அந்த அளவுக்கு it has more potential. So just to recap சொல்றேன், water stress இருக்கு climate changeனால. இந்த வாட்டர் ஸ்ட்ரெஸ்ல ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்த்தோம்னா கிளேஷியர் டிக்ளைன் ஆகுது, மவுண்டைன் கிளேஷியர் டிக்ளைன் ஆகுது. செகண்ட் வந்து அந்த ரெட்ரேட்டிங் கிளேஷியர். இந்த ரெட்ரேட்டிங் கிளேஷியர் உங்களுக்கு என்ன செய்யுது அப்படின்னா சீசனல் ஃப்ளோவையும் சேஞ்ச் பண்ணுது. ஹோலிஸ்டிக்லி ஸ்பீக்கிங் வாட்டர் அவைலபிலிட்டி, ஹைட்ரோ பவர் பொட்டன்ஷியல், இதெல்லாம் அது வந்து குறைக்குது. ஃப்ரெஷ் வாட்டர் அவைலபிலிட்டியை கம்மி பண்ணுது. ஹைட்ரோலஜிக்கல் சைக்கிள் ஆக்சலேட் பண்றதுனால எராட்டிக் precipitation இருக்கு, மேக்னிடியூட் அண்ட் டைம் ஆஃப் precipitation சேஞ்ச் ஆகுறதுனால ஒரு பக்கம் ப்ரொடக்டிவிட்டி குறையும், ஒரு பக்கம் ட்ரவுட் வரும், ஒரு பக்கம் ஃப்ளட் வரும். இது மட்டும் இல்லாம ஹையர் வாட்டர் டெம்பரேச்சரும் வேரியேஷன் ஆஃப் ரன் ஆஃபும் இந்த ஹியூமன் ஹெல்த்தையோ எக்கோசிஸ்டத்தையோ வாட்டரோட யூசேஜோ ஆல்டர் பண்ணுது, பாதிக்குது. ஸோ இது மட்டும் இல்லாம நமக்கு அந்த சீசனல் சேஞ்ச், சீசனல் ஃப்ளோ சேஞ்ச் ஆகுறதுனால கிராப் ஈல்டு குறையுது. சீ லெவல் ரைஸ் ஆகும் போது இனண்டேஷன் மட்டும் நடக்கிறது இல்லை, உங்களுக்கு ஃப்ளட் ரிஸ்க் அதிகமா இருக்கு, கிரவுண்ட் வாட்டர் குவாலிட்டி குறையுது, மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் மேல பாதிப்பு ஏற்படுத்துது, கோரல் ரீஃப் அழிக்குது. இதுக்கு ஆப்போசிட்டா ரெடியூஸ் precipitation இருக்கும்போது கிரவுண்ட் வாட்டர் வித்ட்ராவல் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இன்னொன்னு வந்து சீ லெவல் ரைஸ் ஆகும் போது கிரவுண்ட் வாட்டரோட சலினைசேஷன், உப்பு தன்மை அதிகரிக்குது. ரொம்ப முக்கியமா கிளைமேட் சேஞ்ச் வந்து ரிவரோடைய கோர்ஸை சேஞ்ச் பண்ணுது, அதோடைய வழித்தடத்தை மாத்துறதுனால ஃப்ளட்டுங்கிறது வந்து பார்ட் அண்ட் பார்ட்ஸ்லாம் மாறிடுது. இது இல்லாம வாட்டர் பாடியில நிறைய எவாபரேஷன் நடக்குது, சாயிலோட மாய்ஸ்சர் குறையுது. லைக் ஃபாரஸ்ட் ஃபயர்லாம் இதோட பெரிய இம்பாக்டை கல்மினேட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து லைக் இம்பாக்ட் ஆஃப் வாட்டர்ஸ், தட் இஸ் கிளைமேட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர் செக்யூரிட்டி. சரி, இது அட்ரஸ் பண்றதுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, இந்தியாவில் ஏதாவது மிஷன்ஸ் அப்படி ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னா, we know that நேஷனல் வாட்டர் மிஷன் ஒன்று நம்மள்கிட்ட இருக்கு. சரிங்களா? ஸோ எகெயின் மை சஜஷன் இஸ்
இந்த இம்பாக்ட் இதோட நீங்க இன்னும் அடிஷனல் இதுக்கு ஒரு கம்மியான பாயிண்ட் தான் இருக்கும். பட் வே ஃபார்வர்டுக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் கூட யோசிக்கலாம். நான் ஒரு 2-3 பாயிண்ட் சொல்றேன், நீங்க இன்னும் ஃபர்தரா யோசிங்க. ஸோ நம்மள்ட்ட ஒரு கிளைமேட் மிஷன் ஒரு 8 மிஷன் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த மிஷன் வந்து நேஷனல் வாட்டர் மிஷன். The objective of National Water Mission is ensure integrated water resource management. It's very important. Water resource நம்ம manage பண்ணணும். Integrated water resource management, helping to conservation of water, minimize wastage of water, and ensure equitable distribution of water across and within state. இதான் அதோட key tag அந்த மிஷனுக்கு. So the mission developed a framework to optimal water use, that is நம்ம judicial use of water, religious use of water லாம் இன்னைக்கு வேர்டிங் யூஸ் பண்றோம். ட்ரிப் இரிகேஷன்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கிள் இரிகேஷன், டிப் இரிகேஷன் எல்லாம் வந்து நமக்கு தண்ணி கோயில தீர்த்தம் கொடுக்குற மாதிரி தான் தெளிப்பாங்க. அதுக்கு முன்னாடி நார்மல் கெனால் இரிகேஷன்லாம் பாத்தீங்கன்னா தண்ணியை பாய்ச்சுவாங்க. அது பாட்டுக்கு ஒரு 10% தான் வேருக்கு போகும், 50% வேஸ்டா போகும். இப்ப என்ன ஆயிடுச்சு, சொட்டு நீர் பாசனம், சொட்டு சொட்டாதான் தண்ணி கொடுக்குறாங்க, நம்ம கோயில தீர்த்தம் கொடுக்குற மாதிரி. இன்னைக்கு வந்து நம்ம சிச்சுவேஷன் என்னன்னா, we are supposed to use judicially, religiously use the water. So the mission is framework to optimize water uses by increase water use efficiency by 20% through regulatory mechanism and a differential entitlement and pricing. Next, mission seek to ensure considerable share of water needs in urban area or met through recycling of wastewater. The keyword நான் சொன்ன மாதிரி optimization of use water ஒன்னு, கன்சர்வ் பண்ணணும், வேஸ்டேஜ் மினிமைஸ் பண்ணணும். தட்ஸ் வை நமக்கு டீசாலினேஷன் டெக்னிக்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வந்து கடல் தண்ணியை குடிநீரா மாற்ற திட்டங்களுக்கு நமக்கு நிறைய டெக்னாலஜி வேணும். we need. So they are telling that ensuring recycling of wastewater and ensuring that the water requirement of coastal cities with inadequate alternative source of water meant through adaptation of new and appropriate technologies such as low temperature desalination technology that allow for the use of ocean water. So what they are saying is we are supposed to recycle the wastewater, we are supposed to optimize the utilization of salinate water. அதாவது டீசாலினேஷன்ல இருந்து போர்ட்டபிள் வாட்டரா நம்ம மாத்தணும். அதுக்கான டெக்னிக் நீங்க கோஸ்டல் ஏரியால யூஸ் அடாப்ட் பண்ணி we are supposed to கடல் நீரை குடி தண்ணியா மாத்தி அதை யூஸ் பண்றதுக்கான we are supposed to involve in this one. Then optimize the efficiency of existing irrigation system, including rehabilitation of system, that is expand irrigation whenever we need. And incentive structure designed to promote water neutral and water positive technology, recharging of underground water sources. Idukla afforestation is very important. Afforestation automatic underground water recharge pannum, and adaptation of large scale irrigation program like the sprinkle irrigation, drip irrigation. So enna solla varanga, irrigation mechanism restructure maathunga. ஒரு வெல் டெவலப்டு ஸ்ட்ரக்சருக்கு இன்சென்டிவ் கொடுத்து அந்த இதை அடாப்ட் பண்ண சொல்லி அது மாதிரி we are supposed to promote this kind of mechanism னு சொல்றாங்க. apart from this ரெண்டு விஷயம், globally speaking, India with her neighbors, SAARC nation neighbors கூட சேர்ந்து we are supposed to manage transboundary water resources. It's very important. நம்ம எப்படி இன்னைக்கு வந்து நதிநீர் இணைக்கும் திட்டம், interlinking of river பேசுறோம், அதே மாதிரி transboundary water resource இருக்கு. கேஞ்சஸோ பிரம்மபுத்திராவோ வெறும் இந்தியால மட்டும் பாயல. பிரம்மபுத்திரா எஸ்பெஷலி பிரம்மபுத்திரா not only flow. So transboundary water resource management important நமக்கு. Then we are supposed to promote adaptation strategy, that is proper assessment of water resource, developing suitable hydrological design practice and operation policy for water project, putting in place effective flood and drought management strategy, develop water efficient irrigation practice, etc. need of the hour. So நம்ம வாட்டர், ஸோ இங்க வாட்டர் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பெர்ஸ்பெக்டிவ் நம்ம பார்க்கறோம்னா, ஒரு வெர்டிக்கல் கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர்,
இன்னொரு வெர்டிக்கல் மினிமைசேஷன் ஆஃப் வேஸ்டேஜ். இன்னொரு வெர்டிக்கல் வந்து டீசாலினைசேஷன், அதாவது புது ரிசோர்ஸை நம்ம வந்து உருவாக்குறோம் வாட்டருக்கு. அப்புறம் கிரவுண்ட் வாட்டரை வந்து ரீசார்ஜ் பண்றது வேலையை பார்க்கணும். அப்புறம் இரிகேஷன்லயே எஃபெக்டிவ் டெக்னாலஜி கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி நீங்க அப்புறம் டிரான்ஸ்பவுண்டரி வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி ஹோலிஸ்டிக் அப்ரோச்ல நம்ம வாட்டரை பார்த்தா தான் வாட்டர் செக்யூரிட்டி நமக்கு என்ஷூர் ஆகும். அதர்வைஸ் இன் ஃபியூச்சர் ஒரு 200 இயர்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வாட்டர் சேலஞ்ச் ஆயிடும் வாட்டர் செக்யூரிட்டி. ஜஸ்ட் திங்க் ஓவர், அப்பார்ட் ஃப்ரம் ப்ரிப்பரேஷன், யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனை தாண்டி ஒரு 100 இயர்ஸ்க்கு முன்னாடி வாட்டரை பாட்டில்ல வாங்கி நம்ம குடிச்சது கிடையாது, கேன் தண்ணி குடிச்சது கிடையாது, ஒரு இயற்கையா குடிச்சிருக்கோம். இன்னைக்கு சினாரியோ என்ன இருக்கு, ஒரு பாட்டில்ல கடையில வாங்கி குடிக்கிறோம். இன்னொரு 100 இயர்ஸ் கழிச்சு அது கூட இல்லாம போக வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு காமன் பேரண்ட்ஸ் நம்ம பார்க்குற ஒரு ப்ராக்டிஸ். இதுதான் என்விரான்மெண்ட், இதுதான் ஜியோகிராஃபி, இதுதான் யூபிஎஸ்சில கேட்கறாங்க. இதைதான் எப்படி அட்ரஸ் பண்ண போறீங்கன்னு நம்மள்ட்ட கேட்கறாங்க. ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ டே டு டே நம்ம என்ன பார்க்குறோம், இதுதான் எக்ஸாம்ல கேட்குற கொஸ்டின். ஸோ I just to recap. ஸோ என்ன பார்த்துருக்கோம், கொஸ்டின் கொஞ்சம் அனலைஸ் பண்ணியிருக்கோம், அதை கொஸ்டின் மட்டும் டீப்பா பார்க்கலாம். தென் Himalayan ecology versus climate change, global warming, climate change with respect to water security, இது ரெண்டு வாட்டர் பாடிஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதுல இன்னும் கொஞ்சம் நீங்க ஸ்ட்ராட்டஜி கூட ஈவன் யூ கேன் மோர் நிறைய ரெடி பண்ணுங்க. ஸோ ஒரு 2-3 டாபிக் நான் சொல்றேன், திங்க் ஓவர், ஒரு பாயிண்ட் யோசிச்சு வைங்க. கிரவுண்ட் ஓசோன் ஹோல் அண்ட் குளோபல் வார்மிங். இது வந்து நீங்க ஓசோன் லேயர்ல உள்ள ஓசோன் கிடையாது, கிரவுண்ட் லெவல் ஓசோன் இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் குளோபல் வார்மிங்க்கும் என்ன சம்பந்தம், என்ன எஃபெக்ட் ஏற்படுத்துது, எப்படி நம்ம சரி செய்யலாம், அது ஒண்ணு யோசிங்க. கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஓஷன்ஸ், ஓஷன் அசிடிஃபிகேஷன் ஆகலாம், வாட் எவர் இட் இஸ், தட் இஸ் aquatic region with respect to climate change, aquatic biome with respect to marine biome with respect to climate change. யூஸ் வைங்க பாயிண்ட், அது அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தென் அக்ரிகல்ச்சர் அண்ட் குளோபல் வார்மிங், இது பாருங்க, இதோட ரிலேட்டட் கிளைமேட் ஸ்மார்ட் அக்ரிகல்ச்சர்னா என்னன்னு சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம அப்புறம் டிஃபாரஸ்டேஷன், லேண்ட் டீக்ரேடேஷன், இதெல்லாம் ஜஸ்ட் டாபிக் பாருங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல இதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ ப்ரிப்பேர் வெல், நிறைய ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நம்ம ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணதான் நமக்கு நிறைய பாயிண்ட். ஏன்னா ப்ரிலிம்ஸுக்கு இதே கிளைமேட் சேஞ்ச ப்ரிலிம்ஸ்க்கு நிறைய படிச்சாச்சு, பட் நம்ம எழுதுறதுக்கு என்ன ஆங்கிள் வரும்னா இந்த மாதிரி கேட்குறாங்க டாபிக் வைஸ். ஸோ உட்காந்து நீங்க ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதே கொஸ்டின்னா இப்போ நீங்க லெசன் நீங்க கவனிச்சுட்டீங்க, பாயிண்ட்டை மைண்ட்ல வச்சுக்கோங்க, உட்காருங்க. ஒரு 1 டே கழிச்சு உட்காந்துட்டு உங்களுக்கு வேற என்ன தெரியுது எழுதுங்க, வேற என்ன கூகுள் பண்ண முடியுமா எடுங்க, எல்லாத்தையும் கிளப் பண்ணுங்க. இன்னும் பெட்டரா யூ கேன் ஷேப் திஸ் ஆன்சர், யூ கேன் ஷேப் திஸ் டாபிக். ஸோ ஸ்டடி வெல், ஆல் தி பெஸ்ட்.